ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரைடே டு சாட்டர்டே தான் மினி விலாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே மதியானம் என்ன சாப்பிட்டேன்னா சிக்கனும் மட்டனும் சாப்பிட்டேன். ஸோ எப்போ நம்ம சாப்பிட்லாமே ரைஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக இருக்கணும், அதிலே ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கணும். இந்த பிளேட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும், இதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். லோ கார்போஹைட்ரேட்டாக இருக்கும், அதாவது சிக்கனும் மட்டனும் அதிகமாக இருக்கும். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் ஒர்க்குக்காக போகிறோம். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கல் ஒர்க்கும் கொஞ்சம் அதர்ஸ் ஒர்க்கும் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஒரு சாயங்காலம் போல் தான் போனோம். இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா மேனகா மண்டபம். இது வந்து லால்குடி சைடில் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஒர்க்கு நாங்கள் பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரானிக்கல் ஒர்க்கும், அதே மாதிரி அவங்க குக்கிங் திங்ஸஸும் கொஞ்சம் எடுக்கணும் நாங்கள். ஸோ அந்த குக்கிங் திங்ஸஸும் ஆடியோ மீடியா அதான் நான் எலக்ட்ரானிக்கலுங்கிறேன். இது ஒரு ஈவெண்ட்டு, இதுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம், ஸோ என்னென்னலாம் செட் பண்ணேன், அதை எப்படி பண்ணுங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோஸு. அதாவது டோட்டலாக 4 ஸ்பீக்கரு, கேமரா இதெல்லாம் ஆடியோவுக்கு வந்துடும், மீடியாவுக்கு வந்துடும். ஸோ என்னென்ன செட் பண்ணேன்னா ஸ்டேஜுக்கு 2 ஸ்பீக்கர், அப்புறம் பீப்புளுக்கு 2 ஸ்பீக்கர். மிக்சர்லேருந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 அவுட் இருக்கும். ஸோ லெஃப்ட் எடுத்த சேனல் 1க்கும் ரைட் எடுத்த சேனல் 2க்கும் கொடுத்துருக்கேன். மைக்கும் அதே மாதிரி கார்லெஸ் மைக்கு. இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ மாஸ்டர் ஆம்பு 2.0, அதாவது டோட்டலாக 1000 வாட்ஸு. ஸ்டேஜுக்கு 2 ஸ்பீக்கரும், பீப்புளுக்கு ஒரு 2 ஸ்பீக்கரும், அதாவது டோட்டலாக 4 ஸ்பீக்கர் கவர் ஆகும் மாதிரி. ஏன்னா அந்த மண்டபம் சின்ன மண்டபம், அதே சமயம் பார்த்திங்கன்னா அகலம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயம் செட் பண்ணும்போது அது கரெக்டாக லென்த் அண்டு பிரெத், அதாவது நீளம் அகலமும் கரெக்டாக பார்த்து செக் பண்ணணும். அங்கேயே ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65யும் ஆனியன் ரைட் ஆகும். அடுத்து சாட்டர்டே மினி விலாக் பார்க்க போகிறேன். சாட்டர்டே மதியானம் என்ன சாப்பிட்டேன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 சாப்பிட்டேன். இது ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பண்ணது. இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டு போகிறேன். அந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வேனில் நடக்குது. ஆக்சுவலாக இது என்னென்னா ஆடியோ மீடியா செட் பண்ணுறது. இதில் என்ன கான்செப்ட்னா வேன் பேக் சைடு இருக்குல்ல, ஸோ அதை ஸ்டேஜாக மாற்றிப்பாங்க. ஸ்டேஜ் எதுவும் போட மாட்டாங்க. ஸோ அந்த வேன் பேக் சைட்லேருந்தே இது நடக்கிற மாதிரி, மீட்டிங் நடக்கிற மாதிரி. என்னடா ஒரே இருட்டாக இருக்குன்னு கேட்காதீங்க. ஸோ நானே செல்ஃபோன் லைட்டில் தான் சவுண்டு வச்சேன். ஸோ மிக்சர் நான் முன்னாடி என்ன செட்டிங் சொன்னோ அதே செட்டிங் தான். இவங்க எதிர்பார்த்த க்ரௌடு வரல. ஸோ இருந்த க்ரௌடை வச்சு எப்படியோ பண்ணியாச்சு. இது டோட்டலாக 2 ஸ்பீக்கர் தான் போட்டேன். அதாவது ஒரு சேனலில் 2 ஸ்பீக்கர் லூப்பிங் பண்ணி போட்டேன். ஒரு ஸ்பீக்கர் வந்து ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி, இன்னொரு ஸ்பீக்கர் வந்து பீப்புளுக்கு கவர் பண்ணுற மாதிரி. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எடுத்த பொருட்களெல்லாம் அங்கேயே திரும்ப அதாவது எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேமியா தான் சாப்பிட்டேன். இந்த சேமியாவில் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி எவ்வளோ கம்மியாக இருக்குது, அதே பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதாவது கேரட்டு, பீன்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம எப்போ ஒரு ஃபுட் எடுக்கும்போது அதில் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இன்டேக்கும் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கணும். ஒரு நாளைக்கு நார்மல் டேஸில் 2.5 லிட்டர் வாட்டர் குடிச்சிடணும். ஆனால் இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால ஒரு 3 லிட்டர் கூட, அது 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா கூட குடிக்கலாம். இன்றைக்கி சாட்டர்டே பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருப்பேன்னா ஒரு 18,000 ஸ்டெப்ஸ் கிட்டே நடந்திருப்பேன். நம்ம எப்போ டின்னர் எடுத்தாலுமே தூங்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அது நம்ம உடம்பு கரெக்டாக இருக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மூட் ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் மற்ற ஆப்போடு கம்பேர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.